ஒரு கேலக்சி கிடையாதுடா, 1000 அண்டை இருக்கு. நம்ம பூமி மாதிரியே மொத்தம் 224 பூமி இருக்குங்கிறார். நம்ம பூமி மாதிரியே 200. இப்போ நம்ம எப்படி சொற்பொழிவு பண்ணுறோமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பூமியில் இப்போ சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கலாம். அங்கேயும் நம்மள மாதிரி மக்கள் இருக்கலாம். அந்த பூமிக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆகுமா. எங்கேருந்து இப்போ அங்கேருந்து இன்னொரு நம்ம பக்கத்தில் இருக்கிற கேலக்சிக்கு போகணும்னா ராக்கெட்டில் போனாவே 2000 வருஷம் ஆகுங்கிறான். அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கோமா? 2000 வருஷம். இப்போ இங்கே நம்ம இதில் இருந்து நம்முடைய ஏவுகணை தளத்தில் இருந்து ராக்கெட்டை கிளம்புறோன்னு வச்சுங்க. இப்போ ஓட்டுறவனுக்கும் ஆயில் இருக்கணும், அதில் போகிறவனுக்கும் ஆயில் இருக்கணும், போய் சேரும்போது ராக்கெட் இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? இந்த சூரியன் மாதிரி கிட்டத்தட்ட 1000 சூரியன் இருக்கிறது. ஒரு சூரியனுக்காகவே மே மாசம் முழுக்க தவிடு தின்னு போகுது. ஏசி போடுறோம், எல்லாம் போடுறோம், தண்ணி பஞ்சமாகுது. ஆனா பாருங்க, சாமி பார்க்கிறார், இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றார். அதையும் பக்கத்தில் வர விடாம இதையும், இது பக்கத்தில் போனாலும் தொலைஞ்சது, அது பக்கத்தில் இருந்தாலும் தொலைஞ்சது. சரி, நிலா பக்கத்தில் வந்தால் என்ன ஆகும்? பூமி வெடிச்சு போயிருமா? நம்ம நிலாவை பார்த்து ஆகாங்கிறோம். ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கிரகம் நிலா 3 கோடி தூரம் தான் இருக்குது, கிலோமீட்டர். பார்க்கறது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. சரி, நிலாவை பக்கத்தில் வர வச்சா என்ன? நிலா பக்கத்தில் வந்தால் நிலா வெடிச்சு போயிடும், பூமி வெடிச்சு போயிடும் சொல்கிறாங்க. ஏன்னா அது காந்தம். அதனால தான் நிலா காந்த அமைப்பு உடையது. அதனால தான் அமாவாசை பௌர்ணமிக்கு கடல் பொங்குது, மனசு குழம்புது. சில பேருக்கு அமாவாசை, நாளைக்கு அமாவாசை, பைத்தியம் மாதிரி பேசுவான், கத்துவான், பல்ல கடிப்பான். அதெல்லாம் பிரம்மகத்தின்னு பேர். இதெல்லாம் வரக்கூடாதுன்னா கோயிலுக்கு சாமி கும்பிடணும், இந்த மாதிரி தரிசனம் பண்ணிக்கணும். அதனால தான் அமாவாசைக்கு கோயிலுக்கு போவோம். கொங்கு நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அமாவாசையான காலங்கத்தால் கிளம்பிடுவாங்க, எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிடுவாங்க. பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போ, அமாவாசைக்கு கோயிலுக்கு போப்பா. ஏன்? மன ஒருநிலைப்படும். சந்திரன் தான் மனதை ஒருநிலைப்படுத்துகிறார். அப்போ இதெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்.